ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அடிப்படையான நடக்கிறது, பேசுறது கூட நாம் மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொண்டது தான். குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை தன்னால் எழுந்து நடந்தில்லை, அது தன்னை சுற்றி உள்ளவர்கள் நடக்கிறதுனாலும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் பேசுகிறதுனாலும் தான் அந்த குழந்தை நடக்கவும் பேசவும் கற்றுக்கொள்கிறது. சில படங்களில் பார்த்துருப்போம், காட்டுல மிருகங்களோடு வளர்ந்த குழந்தை 4 காலில் நடக்கும், மரத்துக்கு மரம் தாவும். மனிதர்கள் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் அவர்களை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்னா, தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அப்படின்னா அர்த்தம் என்ன? தன்னை பார்த்து காப்பி அடிக்கும்படியாக உண்டாக்கினார். கடவுளை பார்த்து மனிதர்கள் அப்படியே நடக்கணும், பார்த்து பார்த்து நடக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், என் பிதா எதை செய்ய காண்கிறேனோ, மனுஷகுமாரன் தானாக எதையும் செய்கிறதில்லை, என் பிதா எதை செய்ய காண்கிறேனோ அதையே நானும் செய்கிறேன் அப்படிங்கிறார். நான் எதை பேசுறேனோ அதை அவர்கிட்ட கேட்டுதான் நான் பேசுறேன், அவரு என்ன செய்யறாரோ அதை பார்த்து தான் நான் செய்யறேன். இதுதான் ஒரு மனிதன் வாழ்வதற்காக வாழ்கிற முறையாக தேவன் உண்டாக்கினது. ஆனா இந்த மனிதர்கள் தேவனை பார்த்து காப்பி அடிக்கிறதுல எப்ப நிறுத்தினாங்கன்னா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது. இந்த பழத்தை சாப்பிடுற வரைக்கும் அவனுக்கு என்ன, அவன் குருடனாகவா இருந்தான்? இல்ல. ஆனா ஏன் அங்க கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதுன்னா, அது வரைக்கும் ஆதாம் தன்னுடைய கண்களை தேவன் மேல் வைத்திருந்தான். அவன் யாரை பார்த்து நடக்க வேண்டுமோ அவர் மீது கண்களை வைத்ததுனால அவன் தன்னை பார்க்கல, ஏவாளை பார்க்கல. ஆனா எப்போ இந்த பழத்தை சாப்பிட்ட போது அவர்கள் கண்கள் திறந்ததோ அப்பதான் அவன் தன்னை பார்க்கிறான். தன்னையோ அல்லது ஏவாளையோ பார்க்கும்போது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். அப்போ ஒருத்தர் பார்க்கறதுனால அவர்களுடைய குறைகளும் அவருடைய இல்லாமையும் அவருடைய வெறுமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுது. அப்பதான் அவங்க தங்களை கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல உருவாகிறது தான் எல்லா பிரச்சனையும் இந்த உலகத்துல. பேசிக்கான விஷயம் இதுதான். தேவனை பார்த்து நடக்க வேண்டிய மனிதர்கள் தங்கள் கண்களை வேறு ஒருவரை பார்த்து நடக்கும்படியாக மாற்றினதனால் வீழ்ச்சி உண்டானது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் அதுல இருக்குது. இந்த சர்ப்பமானது மிகுந்த தந்திரம் உள்ளது அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த தந்திரம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில நிர்வாணம் என்று வருகிறது. இந்த சர்ப்பத்தினுடைய நிர்வாணத்தை பார்த்து, அது மிகவும் நிர்வாணமா இருந்தது, மோர் நேக்கட் அப்படி போட்டிருக்கு. அந்த நிர்வாணத்தை பார்த்து இவர்களும் நிர்வாணமானார்கள் அப்படிங்கிற அடிப்படையில அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு உண்மை. அவர்களுடைய கண்கள் தேவனிடத்திலிருந்து விலகி தேவனை பார்த்து காப்பியடிக்க வேண்டிய அவர்கள் மற்றவர்களை பார்த்து காப்பியடிக்க, மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்ததனுடைய விளைவு மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சி. இது போன்ற அரிய சத்தியங்களை, இதுவரை நீங்கள் கேட்டிராத விஷயங்களை கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களோடு கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.